ஸ்ரீ ரேவா காண்டம் 110 அத்தியாயம் தௌதபாப தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் பெரும் பாவங்களை அழிக்கும் தௌதபாப தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது முன்பு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது மற்றும் சக்கர தீர்த்தத்திற்கு மிக அருகில் உள்ளது. தேவர்களின் தலைவனான ஜனார்தனன் கொடிய தானவர்களை கொன்றதன் விளைவாக பெரும் பாவம் செய்தான். அந்த பாவத்தை போக்குவதற்காகவே அவன் இந்த தீர்த்தத்தை உருவாக்கி கோபத்தை அடக்கிய பின்னர் அந்த தீர்த்தத்தில் கடுமையான தவம் செய்தான். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் கூட மிகவும் கடினமான மௌன விரதத்தை அவர் கடைபிடித்தார். அவர் புனித நீராடி பிராமணர்களுக்கு பலவிதமான தானங்களை வழங்கினார். உடனடியாக அவர் பாவத்திலிருந்து விடுபட்டு தனது ஸ்ரீ வைஷ்ணவ மண்டலத்திற்கு சென்றார். அதேபோல் பெரும் பாவம் செய்பவர் அங்கு புனித நீராடி விதிமுறைகளின்படி ஜபம் செய்தால் அவர் பாவத்திலிருந்து விடுபடுகிறார். 110 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.